Hi friends, welcome to Samria channel. In the Big Boss 18ல நாமினேஷன் ப்ராசஸ் தான் இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உறவுகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத காட்டுற மாதிரியான டெஸ்ட் தான் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. 3 வயல் கார்டு என்ட்ரிஸ்க்கும் பிக் பாஸ் ஒரு புது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இந்த 3 வயல் கார்டு என்ட்ரிஸும் இந்த வீக் முடியறதுக்குள்ள உள்ள இருக்க எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கூடயும் நல்ல கனெக்ஷன்ஸ் உண்டு பண்ணியிருக்கணும். அப்படி கனெக்ஷன்ஸ் உண்டு பண்ணாதவங்களோ இல்ல ரொம்ப குறைவான கனெக்ஷன்ஸ் உண்டு பண்ணியிருக்கிறவங்களோ இந்த வீட்ல இருந்து வெளியேறுவாங்க. அதாவது 3 வயல் கார்டு என்ட்ரில இருந்து ஒருத்தர் இம்மீடியட்டா வீட்ல இருந்து வெளியேறுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் 3 வயல் கார்டு என்ட்ரிஸ்க்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா இவங்க ஓட்டிங் பேசிஸ்ல வெளியேற போறது இல்ல. உள்ள ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலனா இவங்கள வெளியே அனுப்ப போறாங்க. மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு நார்மல் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. இதுல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறவங்கள பேரா உள்ள அனுப்பி இதுல யாராவது ஒருத்தர் நாமினேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல சும் அண்ட் ஸ்ருதிகா 2 பேரும் ஒருத்தர் காலில் விழுந்து நான் நாமினேட் ஆகிக்கிறேன், நீ ஆகாத, நீ நாமினேட் ஆகக்கூடாது, நான் தான் ஆவேன் அப்படின்னு 2 பேரும் பாச போராட்டத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சும் ஸ்ருதிகா கிட்ட நான் என் ஃப்ரெண்ட்ஷிப்காக எதையும் விட்டு தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதிகா ரொம்ப புத்திசாலிதனமா நான் நாமினேட் ஆகுறேன், நம்ம இந்த டைம்குள்ள நாமினேஷனை முடிக்கலன்னா நம்ம 2 பேருமே நாமினேட் ஆயிடுவோம், இது வெளியில இருக்க யாருக்காவது சாதகம் ஆயிடும், ஸோ நாமினேட் ஆக வேண்டியவங்க நாமினேட் ஆகாம போயிடுவாங்க, தயவு செஞ்சு மத்தவங்களுக்காக உன்னை நீ நாமினேட் பண்ணிக்காதன்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. நட்புக்கு நாங்க இலக்கணமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பேரான ஈஷா அண்ட் அவினாஷ் இவங்க 2 பேரும் நாமினேஷன் ப்ராசஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீ நாமினேட் ஆகுறியா இல்ல நான் நாமினேட் ஆகட்டுமான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம 2 பேருக்குமே இந்த நாமினேஷன்ல இருந்து சேவ் ஆகுறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே கொஞ்சம் செல்ஃபிஷா தான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் சேவ் ஆயிக்கட்டுமா இல்ல நீ சேவ் ஆயிக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஈஷா நம்ம 2 பேருமே நாமினேட் ஆயிடலாமே, டைம் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்ட்ரென்த் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அடுத்த பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா விவியனும் ஷில்பா மேமும். நீங்க எதுக்கு சேவ் ஆகணும், ஒரு லாஜிக்கோட ரீசன் கொடுங்க பாப்போம் அப்படின்னு விவியன் ஷில்பா மேம் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அடப்போப்பா, நான் என்னதான் லாஜிக்கோட பேசினாலும் நீ லாஜிக்கே இல்லைன்னுலப்பா சொல்லுவ அப்படின்னு விவியனை பார்த்து ஷில்பா மேம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விவியன் ஏன்னா உங்க பேச்சுல லாஜிக்கே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால நானே சேவ் ஆயிக்கிறேன்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷில்பா மேம் சீட் பண்ணாத கையப்புடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் யாரு நாமினேஷன்ல இருக்கா, யார் யாரு நாமினேஷன்ல இருந்து சேவ் ஆக போறான்னு இன்னைக்கு நைட் எபிசோட்ல தெரிஞ்சிடும். ஆனா நம்ம ஸ்ருதிகா நாமினேஷன்ல வந்துட்டதா ஒரு இன்ஃபர்மேஷன் பரவிக்கிட்டு இருக்கு. அப்படியே அவங்க நாமினேஷன்ல இருந்தா நம்ம சேவ் பண்ணிடலாமா? எல்லாரும் ஜியோ சினிமாஸ் போய் ஸ்ருதிகா கோட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹிந்தி பிக் பாஸ் பத்தின கம்ப்ளீட் அப்டேட் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.